குட் மார்னிங் சார். மார்னிங் கொஞ்சம் சோகமாக இருக்க மாதிரி இருக்கு. ஆமாம் சார், ஏன் நோட்டிஃபிகேஷன் தான் பார்த்தேன் வந்ததுலேருந்து. வேகன்சி பார்த்தீங்கன்னா நான் மெக்கரை படிச்சிருக்கேன்னா வெறும் 17 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் அதான் சரி கிளியர் பண்ணலான்னு பார்த்தேன். ஏன்னா இமீடியட் ஈஸியாக இருந்துச்சா, சரி இதே ஃப்ளோவில் அடிச்சிடலான்னு பார்த்தா வேகன்சி கம்மியாக இருக்கு. உங்களுக்கு ஈஸியாக இருக்கா சார்? இல்லை சார், அது படிச்சிருந்தேன் ஓகே. பட் ஆனால் கொஸ்டின் டஃப் தான், கேட் அவ்வளோ இருந்துச்சு, நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனால் அதே ஃப்ளோவில் படிச்சு சரி அடுத்து ஏ அடிச்சிடலாம் நம்பிக்கையோட படிச்சிடலாம் பார்த்தேன். பட் இது கொஞ்சம் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது சார். ரொம்ப எதிர்பார்த்தேன் ஏ ஒரு நிறைய வேகன்சி வரும், ஒரு 100% வரும் எதிர்பார்த்தேன். ரொம்ப 18ங்கிறப்ப ரொம்ப கம்மியாகிடுச்சு. என்னால் வந்து பண்ண முடியுமாங்க, ரொம்ப அவுட் ஆயிடுச்சு. அதான் ரொம்ப சங்கமாக போயிடுச்சு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. புரியுது உங்களோட சுச்சுவேஷன் தான். வீடியோ பார்த்துட்டு இருக்க மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸோட எல்லாமையும் என்னன்னா மெக்கானிக்கல் வேகன்சி லோவா இருக்கு. ஆனா எம்ஏடபிள்யூ நிறைய வந்திருந்தது. இப்போ என்னன்னா சார், ஆர்ஆர்பி ஜேஇ பொறுத்த வரைக்கும் வேகன்சி நிறைய வந்துருக்கு சார் மெக்கானிக்கலுக்கு. ஆர்ஆர்பி ஜேஇ வந்துருச்சா சார்? ஆமா சார், ஆர்ஆர்பி வந்துருச்சு சார். அதுல மெக்கானிக்கலுக்கு நிறைய வேகன்சி இருக்கு சார். ஓகே சார், ஓகே சார், அதான் புரியுது. ஆனால் அது எப்படி கிளியர் பண்ணுறா சார் தெரியல. ஆர்ஆர்பி ஜேஇனா சிபிடி 1 இருக்குது, சிபிடி 2 இருக்குது. நம்ம டிஎன்பிசியோட ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் கம்ப்யூட்டர் பேஸ்ட் சிஸ்டம்னு சொல்லியிருக்காங்க. டோனல் கேள்விப்பட்ட சார். டிஎன்பிசியில் புதுசாக வந்து சிபிடி கொண்டு வந்திருக்காங்க கேள்விப்பட்டேன் சார். சார் சிபிடி என்ன சார்? அது எப்படி சார் சிபிடி எப்படி சார் அட்டன் பண்ணுறது? நான் ஓஎம் தான் எழுதிருக்கேன். ஆனால் சிபிடின்னு சொல்றாங்க. உங்களுக்கு காலேஜ்ல சென்டர் போடுவாங்க சார். சரி சார், எப்படி காலேஜ் அட்டன் பண்ணனும் உங்களுக்கு ஒரு சிஸ்டம் அலாட் பண்ணிடுவாங்க. ஓகே, அதுல வந்து நம்ம சிஸ்டம்ல ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும் சார். டைமர் ஓடிட்டு இருக்கும் சார். ஓ, இப்போ மற்ற எக்ஸாம் மாதிரி ரயில்வே மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து டிஎன்பிசி கொண்டு வராங்க சார். சரி சார், சரி சார். ஆனால் வேகன்சி இப்போ கம்மியாக இருக்கு சார். என்ன சார் பண்ணுறது? எப்படி படிச்சு சார் நான் ட்ரை பண்ண முடியும்? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் சார். எம்ஏடபிள்யூ பொறுத்த வரைக்கும் முதல்ல வேகன்சி கம்மியா தான் இருந்தது. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா ஆமா. அப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் சார் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஆமா சார், இப்போ கடைசி கூட ஒரு 3000 வேகன்சி கூட இன்க்ரீஸ் பண்ண மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க சார். ஒரு அப்படிங்கிறப்ப நீங்க வந்து இப்ப எக்ஸாம் டேட் முடியறதுக்கு அடுத்த நாள் அப்ளை பண்ற டேட்டுக்கு அடுத்த நாள் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணலாம். எக்ஸாம் முடிஞ்சோன வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணலாம். இன்க்ரீஸ் பண்ணாம கூட இருக்கலாம். ஆனா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நீங்க அப்போ உட்கார்ந்து ஃபீல் பண்ணுங்க சார். புரியுது புரியுது புரியுது. அதான் நீங்க இப்ப இருந்து கொஞ்சம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு பக்காவா இருக்கும் சார். ஓகே சார், வேகன்சி யோசிக்காம நம்ம படிக்கிறத ஃபோக்கஸ் பண்ணா கண்டிப்பா பண்ணிடலாங்கிறீங்க. ஆமா சார், கண்டிப்பா பண்ணலாம் சார். டைமிங் ரொம்ப கம்மியா இருக்கு சார். 3 மாசத்துல நான் இப்ப மெட்ரிக்ல முடிக்கணும் சார். ஏன்னா வேகன்சி தான் வந்திருக்கு. பட் டைமிங் ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி தெரியுது சார். நீங்க எம்ஏ ஸ்டடி படிச்சிருக்கீங்க. அப்படிங்கறப்ப நீங்க ரிவிஷன் மட்டும் தான் பண்ண போறீங்க. ஆமா சார். அப்படிங்கறப்ப ஏஐ நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஏஐ என்ன பிரச்சனை, வேகன்சி லோவா இருக்குது. ஆமா, அதான் சார் வேகன்சி அதிகமாகும். அப்படி இல்லனாமே கூட ஆர்ஆர்பி ஜேஇல மெக்கானிக்கல் தான் வேகன்சி அதிகமா இருக்கு. ஆர்ஆர்பி ஜேஇல ஓகே ஓகே சார். ஆர்ஆர்பி ஜேஇல 2 ஸ்டேஜ் இருக்கும் சார். ஆமா சார். சிபிடி 1 சிபிடி 2. ஆமா, சிபிடி 1 ஃபுல்லா நான் டெக்னிக்கல் தான் இருக்கும். சரி சார். சிபிடி 2ல நான் டெக்னிக்கல் இருக்கும். as well as டெக்னிக்கலா உங்களுக்கு ஒரு 100 क्वेश्चन இருக்கும் சார். ஓகே சார். ஆனா கண்டிப்பா படிச்சா கிளியர் பண்ணிடலாம். படிச்சா பாஸ் பண்ணலாம் சார். உங்களை படிக்க வைக்கணும்ங்கிறதுக்காக தான் சார் நம்ம அகாடமில கிளாஸ் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஓகே சார். இப்போ என்னன்னா இது ஒரு ஆஃபர் வேற இருக்கு சார். நீங்க ஏஐ ஜாயின் பண்ணா ஆர்ஆர்பி ஜேஇயோட சிபிடி 1 நம்ம ஃப்ரீயா தரோம் சார். ஓ, அப்ப டிஎன்பிசி ஏஐ படிச்சா நீங்க ஆர்ஆர்பி ஜேஇ ஃப்ரீயா படிக்க வச்சீங்க. சிபிடி 1 சூப்பர் சார், சூப்பர் சார். கண்டிப்பா நான் உங்க படிக்க ஆரம்பிச்சேன் சார். இனிமேல் இருந்து வீடியோ பார்த்துட்டு நீங்களும் மெக்கானிக்கலா இருந்தீங்கன்னா நம்ம சார் மாதிரியே நம்ம அகாடமில ஜாயின் பண்ணி படிங்க. சோ கான்டாக்ட் நம்பர் 7708197281 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி டீடைல் எடுக்கலாம். थैंक यू.